நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமில டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை திட்டம் 2025 வந்து கணக்கிடப்படுறாங்க. வாங்க இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். மக்கள் தொகை திட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியோடும் மக்களை வந்து கணக்கிடப்படும் முறை தான் மக்கள் தொகை திட்டம். இதுல பார்த்தீங்கன்னா அவங்களோட பாலினம், தொழில் போன்ற பிற தகவல் வந்து இதுல வந்து சேகரிக்கவும் வருவாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து என்ன முக்கியத்துவம் வாய்ந்திருக்குன்னா அரசாங்க திட்டமிடல், சமூக திட்டமிடல், வளர்ச்சி திட்டங்கள், சந்தைப்படுத்தல், ஆராய்ச்சி. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட இதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னா 1872 வந்து முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2011 வந்து கணக்கெடுத்தாங்க. 2011க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2021 கணக்கெடுக்கணும். ஆனால் 2021 கொரோனா தொற்று நோயால் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படியே ஒட்டி வைக்கப்பட்டாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா சுழற்சி முறை மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னென்ன சுழற்சி முறை பார்த்தீங்கன்னா 2025 முதல் 2035 ஆகவும், அதற்கு அடுத்த சுழற்சி முறை 2035 முதல் 2045 ஆகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது குடிமக்களிடம் மொத்தம் 31 கேள்விகள் வந்து கேட்கப்படுவாங்க. கேட்கப்பட்ட பிறகுதான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1872 வந்து மக்கள் தொகை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 2011 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2011 வந்து கணக்கெடுக்கும் போது எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருக்காங்கன்னா கடைசியாக கணக்கெடுக்கும் போது எவ்வளோ மக்கள் தொகை இருந்திருக்காங்கன்னா மொத்தம் 121 கோடி வந்து மக்கள் தொகை இருந்திருக்காங்க. அதில் வந்து பாலின வகையாக பிரிச்சிருக்காங்க, ஆண்கள், பெண்கள். அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கும் 940 பெண்களுக்கும் வந்து பாலின வகையாக பிரிச்சிருக்காங்க. இதுல எழுத்தறிவு விகிதம் பிரிச்சிருக்காங்க. எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 74.04 வந்து இதுல வந்து பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை வளர்ச்சியில 2001 முதல் 2011 ஆண்டில் 17.64 ஆகும். இந்த 2011 நம்ம கணக்கெடுத்தா பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 17.64% அப்போ இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த வருஷம் கணக்கெடுக்க போறாங்க. ஸோ இந்த கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா அதோட தரங்கள் வந்து 2026 வந்து எவ்வளோ கணக்கெடுத்திருக்காங்க, எவ்வளோ பிரிச்செடுத்திருக்காங்க, ஆண்கள் பெண்கள் எவ்வளோ, எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2026 வந்து இந்த தகவல் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது போல கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கணும்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்.